ஸோ வீடியோ கிளீனா தெரியுதா நான் பேச? என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எலிஃபண்ட் பார்க்க போறோம். எலிஃபண்ட் வந்து எங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம், எப்படி போடலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ எலிஃபண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் வந்து அதை வச்சு நம்ம என்னென்னலாம் போடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த மாதிரி லைட்டா பெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் வந்து எப்படி போடணும் அப்படின்னா இந்த மாதிரி லைட்டா பெண்ட் அதுக்கப்புறமா பக்கத்துல இருந்து இன்னும் லைட்டா இந்த மாதிரி பெண்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா இப்படி இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம போடணும். ஸோ தேர்ட் ஸ்டெப் வந்து எப்படி போடணும் அப்படின்னா அதேதான். போட்டோமா? இந்த சைடு ரெண்டா போட்டோம். ஸோ இதை வந்து நம்ம நீட்டா இது மாதிரி போடுவோம் தும்பிக்கை. அதுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைனா தான் நம்ம போடுவோம். ஓகேவா? ஸோ அதனால இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனா போட்டுக்கிறேன். போட்டு கீழே வந்து பெண்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த இதுவும் சேமா இருக்கணும். ஓகேவா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி பாதி பெண்டு, இந்த சைடு ஒரு பெண்டா கொண்டு வரணும். ஓகேவா? ஸ்ட்ரைட்டா கொண்டு வந்து இந்த மாதிரி நம்ம பெண்ட் பண்ணணும். உங்களுக்கு பார்த்தா புரியும். ஓகேவா? ஸோ ஃபோர்த் ஸ்டெப் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரிதான் போடணும். ஸோ கீழே வந்து தும்பிக்கை வரைஞ்சாச்சா? இந்த லென்த் வந்து எப்படி போடணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு பெரிய அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்ப சின்ன எலிஃபண்ட் அப்படின்னா குட்டியா நீங்க வந்து போடுற மாதிரி இருக்கும் இந்த லைன். இல்ல அப்படின்னா உங்களுக்கு என்ன சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல நீங்க போட்டுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஸோ இதுல வந்து நிறைய போடலாம். நான் வந்து இந்த மாடல்ல போடுறேன். ஸோ இதுவுமே வந்து எப்படி நிறைய மாடல்ல போடுறது காது, அதுக்கப்புறம் வந்து மத்தது அப்படின்னு தனியா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து எப்படி போடணும் அப்படின்னா இந்த மாதிரி பெண்ட் பண்ணுங்க. செகண்ட் ஒரு பெண்ட் பண்ணுங்க. பெண்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு வந்து எவ்வளவு லென்த் தேவையோ அவ்வளவு அதுக்கப்புறம் வந்து கால் அந்த மாதிரி நீங்க வந்து வரைஞ்சிக்கலாம். இப்ப நான் இங்க ஒரு மாடல் வரைஞ்சிருக்கேன். இங்க வந்து வேற மாடல் வரைஞ்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி வேணாலும் வரைஞ்சிக்கலாம். ஸோ நான் பின்னாடி வந்து எப்படி போடணும்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி தந்தம் வரைஞ்சுக்கணும். ஸோ இது வந்து இந்த இடத்துல கேப்பா இருக்கும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன், இதை ரெண்டும் அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ தந்தம் கேப்பா இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வரைஞ்சுக்கணும். ஸோ இது கீழே வந்து இந்த மாதிரி லைன் போடணும். இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல கேப்பா இருக்கா? ஸோ இது வந்து நம்ம இப்படி ஃபில் பண்ணிக்கிறோம். லைன் போட்டுக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம பாடி வரைய போறோம். பாடி வந்து எப்படி வரையணும் அப்படின்னா ஃபேஸ் என்ன சைஸ் இருக்கோ அந்த சைஸுக்கு தான் நம்ம வந்து பாடி வரையணும். நீங்க நிறைய பண்ணிடுறீங்க. ஃபேஸ் வந்து சின்னது பண்ணிடுறீங்க. பாடி வந்து ரொம்ப டபுள் மடங்கா இல்ல ட்ரிபிள் மடங்கா அப்படின்னு வச்சு இந்த ஃபேஸ் இருக்கு அப்படின்னா இதுக்கு ஏத்த மாதிரி இப்போ இந்த ஃபேஸ் வந்து இப்போ 1 இன்ச்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க பாடி வரையது ஒரு 2 இன்ச் இந்த தலைக்கு 2 டைம்ஸா நீங்க வரையலாம். ஓகேவா? 2 டைம்ஸ் வந்து பெருசா வரையணும். தலைக்கு 2 டைப்ஸ் வந்து பெருசா வரையணும். அதை நான் எப்படி வரையணும் வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த தலை சைஸ் வந்து இப்போ 1 இன்ச்னு வச்சுக்கோங்க. இப்போ பாடி வந்து இப்போ 2 இன்ச்சா நான் வரையறேன்.
சோ அது அந்த மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து இப்ப 1 இன்ச்சுன்னு வச்சுக்கோங்க. சோ இதுக்கு வந்து 2 மடங்கா அத நீங்க வந்து பெண்ட் பண்ணி வரைய சொல்ல உங்களுக்கு கரெக்ட்டா வந்துரும். 2 ஓகேவா? பாத்தீங்கன்னா மடங்கா உங்களுக்கு நான் வரைஞ்சிருப்பேன். எப்படி லெக் வரையணும்னு பாத்துக்கோங்க. இங்க இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். இந்த இடத்துல இந்த லைன் போட்டு அங்க இருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன் லெக் வரைய. லெக் வரையறதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு வந்து இந்த போர்ஷன் வரைஞ்சிருவாங்க. சோ அப்ப வந்து உங்களுக்கு வந்து எங்க லெக் இருக்குன்னு உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிரும். சோ உங்களுக்கு வந்து இந்த மாரி நீங்க வரைஞ்சிட்டீங்க அப்படின்னா, லெக் வந்து வரைய பார்ப்போம். சோ ஒரு கால் வந்து இந்த மாரி ஸ்ட்ரெய்ட்டா வரையணும். இன்னொரு கால் வந்து நடந்து போற மாரி கிராஸ்ல வரையணும். அகைன் வந்து அகைன் வந்து கால் வரையணும். ஓகேவா? இது வந்து நீங்க அப்படியே உடம்போடையும் வரைஞ்சுக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, தனியா கூட இந்த லெக் வந்து வரைஞ்சுக்கலாம். நான் இப்ப வந்து இந்த உடம்போடையே நான் வரைஞ்சுக்கிறேன். உங்களுக்கு நான் தனியா வரையறதும் எப்படி வரையறதுன்னு காட்டுறேன். ஓகேவா? சோ இந்த மாரி லெக் வரைஞ்சுக்கிறேன். நான் சொல்றது புரியுதா? அப்புறம் கொஞ்சம் நடக்கிற மாரி பெண்டா போடணும். ஏன்னா இந்த லெக் வந்து இன்னும் கொஞ்சம் பாடி வந்து லென்த் பண்ணி இந்த லெக்க வந்து இந்த பாடி கூட கனெக்ட் பண்ணுவாங்க. இத வெளிய கனெக்ட் பண்ற மாரி இருக்கும். நான் வந்து இப்ப உள்ளயே கனெக்ட் பண்ணிடுறேன். சோ வெளிய எப்படி கனெக்ட் பண்றதுன்னு உங்களுக்கு நான் சொல்லிக் குடுக்குறேன். சோ உங்களுக்கு சொல்லிக் குடுத்த அதே ஸ்டெப்ஸ் தான் நானும் போடுறேன். சோ நான் சைஸ் வந்து சின்னதா போட்டுக்கிறேன். உங்களுக்கு வந்து உங்களுக்கு போட போட உங்களுக்கு தெரிஞ்சிடும். எப்படி போடணும், போடக்கூடாதுன்னு. இப்ப பாருங்க. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. நான் வந்து அப்படியே உள்ளயே போட்டுட்டேன். பட் இந்த இடத்துல பாருங்க நான் 3 நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல இருந்து நான் லெக் வரைஞ்சிருப்பேன். நீங்க இந்த மாரியும் வரைஞ்சுக்கலாம் லெக். இல்ல அப்படின்னா 4மே வந்து உள்ளயே வரைஞ்சுக்கலாம். ஆஸ் யூசுவல் அப்புறமே உள்ள நம்ம போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். சோ இதுக்குள்ள வந்து நீங்க சொன்னா போட்டுக்கலாம். பட் அவுட்லைன் வந்து இப்படிதான். இந்த 2 மாடல்ல போடலாம். ஒண்ணு லெக் வந்து உள்ள 4 லெக்குமே உள்ள வச்சீங்கன்னா 3 லெக் மட்டும் இந்த பாடியோட லெக் வந்து தனியா வந்து நீங்க எடுத்து இது பண்ணலாம். சோ கண்ணு வந்து எப்படி வரையணும் அப்படின்னா, இந்த மாரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் குட்டியா இன்னொரு லைன் போடணும். அதுக்கப்புறமா ஒரு லைன் போட்டு ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு அந்த ஐப்ரோ மாரி ஒண்ணு போட்டுக்கோங்க. அதுக்குள்ள வந்து இந்த மாரி மெலிசா போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு லைன் போட்டுட்டு, இந்த மாரி டாட்டும் வைக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, இத கூட இந்த மாரி வைப்பாங்க. சோ உங்களோட இதுதான். ஓகேவா? சோ நீங்க எப்படி வேணா வச்சுக்கலாம். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஓகேவா? சோ இதுவே வந்து நான் பண்ணி எப்படி போடுறது அப்படின்னு வந்து தனியா போட்டு காமிச்சுடுறேன். ஒரு ஃபுல்லா நம்ம வந்து கையில போட்ட மாரி ஃபுல்லா டிசைன் வந்து வச்சு எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் சொல்லிக் நீங்க காது வரைஞ்சுக்கலாம். கோன் வந்து எப்பவும் ஃப்ரெஷ்ஷா பண்ணி போட்டது வந்து இத நான் பண்ணி ரொம்ப நாள் ஃப்ரீசர்ல வச்சிருந்தேன். ஸோ அதனால எனக்கு வந்து அடிக்கடி வந்து திக் திக்கா வருது.
ஸோ இதுக்குள்ள வந்து நீங்க என்ன மாதிரி டிசைன்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் நிறைய டிசைன்ஸ் வந்து நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? இந்த லெக்ல வந்து எத்தனை டைப் போட முடியும், அப்புறம் வந்து இந்த தும்பிக்கையில வந்து எத்தனை டைப் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் இது முடிச்ச அப்புறம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியா புரியும். அவுட்லைன், அதனால தான் வந்து ஃபர்ஸ்ட் அவுட்லைன் சொல்லி கொடுக்குறேன். ஸோ இதுக்குள்ள வந்து நம்ம என்ன டிசைன்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். போட்டுக்கலாம் இல்ல கிரிட் போட்டுக்கலாம். இது வந்து நம்மளோட இஷ்டம் தான். நான் வந்து டாட் வச்சு இந்த சைட்லயும் அந்த side உங்களுக்கு பேசிக் கிளாஸ்லயே சொல்லி கொடுத்துருப்பேன் நான். ஸோ நம்மளுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி உள்ள போட்டுக்கலாம். இனிமேல் வந்து கிளாஸ் வந்து மார்னிங்கே வச்சுக்கலாம். ஏன்னா நைட்ல இங்க கொஞ்சம் மழை பெய்யறதுனால அடிக்கடி வெயிலா இருக்கும், கரண்ட் வந்து போகாது. ஆனா ரெக்கார்டிங்ஸ் வந்து இருக்கும். இது நான் வந்து இப்போ இது திருப்பி டவுன்லோட் பண்ணி நான் உங்களுக்கு யூடியூப்ல அப்லோட் பண்ணி விடுறேன். லிங்க் வந்து சரி, ரெக்கார்டிங் வந்து பிரச்சனை இருக்காது. இந்த மாதிரி உள்ள போட்டுக்கிறேன். ஸோ இதை ஹைலைட் பண்றதுக்கு வந்து ஹம்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ கண்ணு வந்து நான் சொல்லி கொடுத்த மாதிரி மேலே ஒன்று கீழே ஒன்று அதுக்கப்புறம் ஒரு லைன் போட்டு டாட் வச்சுக்கோங்க. ஸோ இது வேணும் அப்படின்னா நீங்க பிளெயினா விட்டுடலாம். இல்லை எனக்கு வந்து இன்னுமே கிராண்டா வேணும் அப்படின்னா இதுக்கு மேல வந்து நீங்க ஆஹ் இந்த மாதிரி இருக்கும்ல, ஸோ இந்த மாதிரி அது வந்து இன்னுமே வந்து உங்களுக்கு கிராண்டா இருக்கும். கொடுக்கலாம். ஸோ இது வந்து உங்களோட இஷ்டம் தான். ஓகேவா? ஸோ வந்து ஆனா வந்து இப்படிதான் போடணும். ஸோ எலிஃபேண்டோட இருக்க அவுட்லைன் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இப்படிதான் வந்து எலிஃபென்ட் வந்து போடணும். ஸோ இதை வந்து நம்ம எத்தனை நிறைய இப்ப ட்ரங்க் எல்லாம் இருக்குல்ல, ஸோ இந்த தும்பிக்கை எல்லாம் எப்படி நிறைய இதுல போட்டுறது அப்படின்னு வந்து நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ அது வந்து எப்படி போடணும், நார்மலா இப்படி ஒரு பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பெண்ட் பண்ணி போடுவோம்ல, ஸ்ட்ரைட்டா தான் போடணும், வளைஞ்சுலாம் போடாதீங்க. ஸோ இந்த மாதிரி நார்மலா போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பெண்ட் பண்ணி இந்த சைடு ஒரு பெண்ட் பண்ணி எங்க இருந்து கொண்டு வந்து இப்படி, ஸோ இந்த மாதிரியும் நீங்க தும்பிக்கை வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இது இருக்கு. இல்ல அப்படின்னா நீங்க இப்படி போட்டுக்கலாம், இந்த சைட நீங்க வரைஞ்சுக்கலாம் தும்பிக்கை. இல்ல எனக்கு வந்து இந்த மாதிரி வேண்டாம், நான் வந்து எனக்கு வேற மாதிரி தான் போடணும் அப்படின்னா சில பேர் வந்து இப்படி தூக்கி தும்பிக்கை வந்து தூக்கி வந்து கேட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பெண்டு அதுக்கப்புறம் மேல போட்டிருக்கேன். ஸோ பேசிக்கான தும்பிக்கை தான், பட் இத்தனை மாடல்ல போடலாம். அதுக்காக தான் நான் சும்மா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக தான் வந்து நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்.
இந்த சைடு நம்ம போட்டுக்கலாம். ஸோ வந்து நிறைய மாடல்ல வந்து தும்பிக்கை போடலாம். ஸோ இப்போ வந்து காது எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம காது வந்து எப்படி போடணும் அப்படின்னா, இது நிறைய மாடலுக்கு நான் போட சொல்ல அப்படியே பாருங்க, உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி பெண்ட் பண்ணி த்ரீயா போடலாம். அப்படி இல்லைன்னா இந்த சைடு ஒரு சைடு மட்டும் இது பண்ணி இந்த மாதிரி போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி காது போடலாம். டோம் ஷேப் காது போடலாம். பாதி போட்டு 2 அதுக்கப்புறமா இந்த மாதிரி வளைச்சு போடலாம். இல்ல அப்படின்னா இந்த மாதிரி போடலாம். ஸோ நம்மளோட இதுதான் அப்படின்னா இந்த இந்த மாதிரி இந்த இடத்துல மட்டும் நல்லா பெண்ட் பண்ணி இப்படி கொண்டு வந்து இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்ல பாதி ஹார்ட் ஷேப்லயும் நீங்க போடலாம். ஸோ அதனால நம்மளுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து இந்த புரியுதா? ஸோ இதெல்லாம் சும்மா ஐடியாக்காக தான் சொல்றேன். அதுக்கப்புறம் அந்த உள்ள அந்த பாடிக்கு வந்து பார்டர் கூட போட்டுக்கலாம். அந்த துணி மாதிரி போடுவோம்ல, கிளாத்து, இந்த மாதிரி போடலாம். அதுக்கப்புறம் இந்த கீழே மட்டும் லைட் போடலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கர்வ் பண்ணியும் போடலாம். இந்த மாதிரி யூ ஷேப்லயும் போடலாம். அந்த எலிஃபண்டோட உடம்புல இருக்க துணியை சொல்றேன் நான். இது மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கு. ஸோ லெக்குமே வந்து நம்ம நிறைய இதுல போடலாம். ஸோ ஒரு லெக் இப்போ சும்மா உங்களுக்கு லெக் வந்து இந்த மாதிரி லைன் இந்த மாதிரி கிராஸா லைன் போட்டு இந்த இடம் மட்டும் கொஞ்சம் பெண்ட் பண்ணி போடலாம் லெக். இப்ப 2 சைடு மோஸ்ட்லி வந்து தான் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. இந்த இடம் மட்டும் லைட்டா பெண்ட் பண்ணி வர மாதிரி இருக்கும் பாருங்க. ஸ்ட்ரைட்டா வந்துட்டு லைட் இந்த மாதிரி கர்வ் பெண்ட் மாதிரி வரும். இப்படி போடலாம். இல்ல அப்படின்னா ஸ்கொயர் மாதிரி கூட போட்டுக்கலாம் நம்ம. இந்த மாதிரி ஸ்கொயரா அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பெண்ட் பண்ணி லைன் மட்டும் போட்டு விட்டுருக்கு போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய போடலாம். ஆனா தும்பிக்கை வந்து எப்படி போடக்கூடாது அப்படின்னா, தும்பிக்கை வந்து ஸ்ட்ரெயிட்டா தான் வரணும். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா தான் வரணும். ஓகேவா? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி உள்ள போட. ஸோ இதுவும் தப்பு தான். இல்ல அப்படின்னா இப்படி வெளியே இந்த மாதிரி நீட்டிட்டு போடுவாங்க. ஸோ இதுவுமே தப்பு தான். கரெக்டா இந்த இந்த இதுல ஸ்ட்ரெயிட்டா போடணும். இந்த எலஃபண்ட் வந்து நான் சாம்பிளுக்கு 2 எலஃபண்ட் மட்டும் போட்டு காட்டுறேன். ஸோ அது வந்து எப்படி வேற எங்க யூஸ் பண்ணலாம், ஸ்டார்ட் அப்ல எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். சின்ன சைஸ்ல போட்டு காட்டுறேன். ஓகேவா? நீங்க எந்த சைடுல வேணா நீங்க எலிஃபண்ட், அது வந்து உங்களோட இஷ்டம் தான். நான் வந்து இதுல சின்ன சைஸ்ல போட்டு நான் உடம்போட ஒட்டியே போட்டுக்கிறேன். ஸோ எனக்கு பேசிக்கலா எப்படி தேவையோ அந்த மாதிரி நான் போட்டுக்கிறேன். இதுக்கு நான் அளவுலாம் எடுத்து போடல. ஸோ எங்க போட்டா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சும்மா கெஸ் பண்ணி தான் நான் போடுறேன். கூட உங்களுக்கு அது தெரிஞ்சிடும் எந்த இடத்துல எது போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு.
இந்த இடத்துல இந்த மாதிரி துணி போட்டுக்கலாம். இதுதானே கோணு நல்லா மக்கர் பண்ணு. நான் அப்புறமா புது கோன் பண்ணி உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். இது ரொம்ப நாளா ஃப்ரீசர்ல இருந்துச்சு. ஸோ கிளாஸ் எடுக்கணுமேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தேன். அதனால ஃப்ளோ வந்து கொஞ்சம் வந்து கட்டியா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ உங்களுக்கு சொல்லி கொடுத்த நானும் போடுறேன். ஸோ எனக்கு எப்படி இதுல வந்து குட்டி குட்டி டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்னுமே வந்து நல்லா கிராண்டா கிடைக்கும். நான் ஜஸ்ட் இப்போ அவுட்லைன் மட்டும் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து இன்னும் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. அப்போ வந்து பார்க்க சொல்ல உங்களுக்கு இன்னுமே நல்லா கிராண்டா தெரியும். போடுறது உங்களுக்கு சொல்லி கொடுத்தது. ஸோ இந்த இடத்துல வந்து அப்புறம் இந்த இடத்துல டாட் வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து நீங்க ஸ்டார்ட் அப் டிசைனா வந்து போடலாம் ஃப்ரண்ட்ல. இது நீங்க உள்ள டிசைன்ஸ் எல்லாம் போட்டு பண்ண சொல்ல உங்களுக்கு நல்லா இன்னுமே வந்து நல்லா பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ இது கூட வந்து பேபி எலஃபண்ட் எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்துரு. ஸோ சர்க்கிள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் பென் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி பா ஷேப்ல அதுக்கப்புறம் சின்னதா ஒரு கண்ணு வச்சுட்டு ஸ்பைரல் வரைஞ்சுக்கோங்க. ஸோ அதே தான் இந்த சைட்லயும் நல்லா பெண்ட் பண்ணி போட்டுட்டு நிறைய பேர் இந்த மாதிரி கூட போடுவாங்க. பா ஷேப் போட தெரியல அப்படின்னா ஸோ இது கூட நீங்க பார்டர்ஸ்ல வந்து போட்டுக்கலாம். ஸோ இதே எலஃபண்ட்டை வந்து வரிசையா போட்டு பார்டராவோ போட்டுக்கலாம். ஸ்டார்ட் அப் டிசைனாவோ நீங்க போட்டுக்கலாம். புரிஞ்சுதா? எலஃபண்ட் புரிஞ்சுதா? ஸோ எலஃபண்டோட ட்ரங்க்ல வந்து நான் நிறைய டிசைன்ஸ் போடலாம். காதுலயும் போடலாம், கிளாத்லயும் போடலாம், லெக்லயும் போடலாம். புரிஞ்சுதா? எலஃபண்ட் வந்து முடிஞ்சிடுது. அந்த பார்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். சொல்லல நம்ம ஜும்காஸ் பார்க்க போறோம். இதுல நிறைய ஷேப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னென்ன ஷேப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம டிசைன்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கிறேன் நான் ரெஃபரன்ஸ்க்காக. ஒரு சின்ன லைன் போட்டு இந்த மாதிரி வந்து சர்க்கிள் போடுற இந்த மாதிரி பாதி சர்க்கிள் இந்த மாதிரி பாதி சர்க்கிள் போடலாம். இருக்கணும் இந்த சைடு இந்த சைடு கொஞ்சம் கர்வா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து பாதி சர்க்கிள். ஓகேவா? அப்புறம் வந்து பெல் மாதிரி வரைவாங்கல்ல, இந்த கிறிஸ்மஸ் பெல் மாதிரி வரைவாங்கல்ல. ஸோ இந்த மாதிரியும் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்லயும் போடலாம். அது வந்து குட்டியாவும் போடலாம், பெருசாவும் போடலாம். அதுக்கப்புறம் வந்து ட்ரையாங்கிள், பெரிய ட்ரையாங்கிள்,
போடலாம். அப்புறம் வந்து ஸ்கொயர் ஷேப் மாடல்ல போடலாம். ஃபர்ஸ்ட் ஷேப், அதுக்கப்புறம் அந்த உள்ள. ஓகேவா? அப்படி இல்ல அப்படின்னா ரெக்டாங்குலர் மாடல். அப்படி இல்ல அப்படின்னா எக்ஸகன் தெரியும்ல, எக்ஸகன். எக்ஸகன் ஷேப்லயும் இல்லைன்னா இந்த மாதிரி பென்டகன் ஷேப்லயும் போட்டுக்கலாம். இதுவும் இல்ல அப்படின்னா இந்த மாதிரி ஓவல் ஷேப்ல போட்டுக்கலாம். புரியுதா? சோ இதுல என்ன ஷேப்ல வேணா போட்டுக்கலாம். ஆனா நம்ம மோஸ்ட்லி இந்த மாதிரி ஷேப்ல தான் போடுவோம். பட் வந்து இவ்வளவு ஷேப்ல வந்து நம்ம போட முடியும். இதுக்கு உள்ள இருக்க டிசைன்ஸ்லாம் மோஸ்ட்லி இந்த ஹம்ஸ், நெகட்டிவ் ஃபில்லிங் அந்த மாதிரி தான் நம்ம போடுவோம். ஸோ அதனால வந்து சிம்ஸ் மட்டும் கொஞ்சம் வந்து நிறைய நிறைய யூஸ் பண்றது மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். ஓகேவா? நம்ம யூஸ் பண்றது வந்து இது இந்த மாதிரி டோம் ஷேப் தான், சர்க்கிள் ஷேப் தான் யூஸ் பண்ணுவோம். அதை வரைஞ்சிட்டு இதுக்குள்ள வந்து இருக்குல்ல, நெகட்டிவ் ஃபில்லிங் லீவ் வரைஞ்சுக்கிறேன். இது காஞ்ச அப்புறம் அதை நம்ம போல்டு பண்ணிக்கலாம். அதுக்குள்ள லைன் போட்டு ஹம்ஸ் போட்டுக்கிறேன். அது ஒரு லைன் போட்டு இது போட்டுக்கிறேன், என்னது, வைன்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ மிச்சம் இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம வைக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போடலாம். அப்படின்னா ஒரு ஒரு லைன் போட்டு ட்ரையாங்கிள் போட்டு அதுக்குள்ள வந்து நம்ம போல்டு பண்ணிக்கலாம். போல்டு பண்ணிட்டு ஒரு 2 லைன் வந்து போட்டு ஒரு டாட் வைக்கலாம். ஸோ இதுக்கு சைட்ல எல்லாம் வந்து சின்ன சின்னதா வந்து சர்க்கிள் வைக்கலாம். ஸோ நம்மளுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி வந்து பேசிக்கா நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி போடலாம். எனக்கு இதுவே வந்து கொஞ்சம் இதுவா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி லைனா கூட நம்ம போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஃபுல் டிசைனா போட்டுக்கலாம். இதுலயே வந்து போல்டு பண்ணி போடணும். ட்ரையாங்கிள் ஃபுல்லாவே போல்டு பண்ணிட்டு அதுல இருந்து மாதிரி, ஸோ இந்த மாதிரி போடலாம். இல்ல நார்மலா போடுற மாதிரி பாதி சர்க்கிள் போட்டுட்டு போல்டு பண்ணிட்டு
அப்புறம் வைன்ஸ் போடலாம். நம்மளோட இதுதான். ஸோ இதுக்கு பதிலா இந்த லைனுக்கு பதிலா குட்டி குட்டியா இந்த மாதிரி சர்க்கிள் போடலாம். இந்த லைனுக்கு பதிலா சொல்றேன். ஓகே. இல்ல அப்படின்னா இந்த மாதிரி ரவுண்ட் போட்டுட்டு இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் போட்டு கூட ஸோ இதெல்லாம் நம்மளோட கிரியேட்டிவிட்டி தான். பட் மாடல் எல்லாமே வந்து இந்த மாதிரி தான். இந்த மாதிரி வைன்ஸ் போட்டுட்டு இங்க லைன் ஸ்பைரல் போட்டுட்டு ஹம்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா இங்க கூட நீங்க வைன்ஸ் வந்து பெரிய அப்புறம் இந்த இடத்துல ரெட் டாட் வச்சுக்கலாம் சுத்தி. இந்த மாதிரிலாம் வேண்டா வேணும் அப்படின்னா போட்டுட்டு கலர் அடிச்சுக்கோங்க. ஐ மீன் வந்து பண்ணிக்கோங்க. டைமண்ட் ஷேப் சொல்றேன். கோன் சரியில்லை, அதனால என்னால நீங்க பார்த்து கரெக்டா போட்டுக்கோங்க. ஃபுல்லாவே ஸ்டக் ஆயிடுச்சு. ஸ்டக் ஆகுதா? ஸோ அதனால வந்து இந்த ஃபினிஷிங் வந்து கொடுக்க முடியல. இந்த மாதிரியே போட்டுக்கலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் லேயர். இதை விட சின்னதா, இதை விட சின்ன டைமண்டா போட்டுக்கலாம். இது எல்லாமே நம்மளோட கிரியேட்டிவிட்டி தான். ஸோ இதுக்குள்ள வந்து குட்டி எலஃபண்ட் போடலாம். ஸோ ஹம்ஸ் போடலாம். ஸோ இது வந்து எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். இப்ப இதே ரெக்டாங்கிளையும் போடலாம். நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ, என்ன டிசைன்ஸ் வேணுமோ, எப்படி வேணா வச்சு இதெல்லாம் போடலாம். பட் நம்ம மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி பாதி ஷேப் வச்சு தான் போடுவோம். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்க மாட்டோம். ஃபினிஷிங் வந்து நல்லா வரும். பார்க்கறதுக்கும் புதுசா இருக்க மாதிரி இருக்கும். எல்லாரும் போட்டதே போட்டா நம்மளுக்கு யூனிக்கா தெரியாது. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி வந்து சர்க்கிள் சர்க்கிள் உள்ள குட்டி எலஃபண்ட். மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி எலஃபண்ட் கேட்பாங்க, இல்லை லோட்டஸ் தான் நிறைய. ஐடியாக்காக நான் உங்களுக்கு சொல்றேன்.
இதுக்கு மேல ஹம்ஸ் குடுத்துக்கலாம். எல்லாமே ஒரே சைஸ்ல போடணும். அந்த மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லா போட்டு இதை நீங்க போல்டு கூட பண்ணிக்கலாம், இல்ல அப்படியே விட்டா கூட விட்டுக்கலாம். கோனோட ஃப்ளோ வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா டிசைன் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ இப்போ நான் போட்டதே வந்து அங்கங்க தெரியும், ஏன்னா அது கோன் ப்ராப்ளம்னால அந்த மாதிரி. பின் சைஸும் சின்னது, இது வந்து 0.38 பின்னு. ஸோ அதனால அடிக்கடி ஸ்டக் ஆகுது. இதே நான் 0.5ல போட்டிருந்தேன் இருக்காது. ஸோ ஜும்காஸ் வந்து எப்படி மாடல் வந்து இதுதான் ஷேப்ஸ் வந்து இது இருக்கும். உள்ள போடுற டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி வேணா கிரியேட்டிவிட்டியா காட்டுறதுக்காக தான் நான் இது சொல்லி கொடுக்குறேன். ஸோ நாளையில இருந்து கிளாஸ் வந்து ஒரு 1.5 ஹார்ஸ் வந்து கிளாஸ் இருக்க மாதிரி பாத்துக்கிறேன். ஏன்னா இந்த ஆப் வந்து அவ்வளவு சீக்கிரம் கிடைக்க மாட்டேங்குது. ஓகேவா? ஸோ இதுவே வந்து நான் அமௌண்ட் பே பண்ணி 7 டேஸ்க்கு தான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்குள்ள நான் வந்து முடிச்சிடணும் இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து இந்த டாபிக்கோட ஓவர் கொஞ்சம் இதுவா இருக்கு, அதனால ரொம்ப எரியுது. ஸோ நாளைல வந்து உங்களுக்கு வந்து 1 ஹவருக்கு மேலதான் இருக்கும். பேலன்ஸ் இருக்க டாபிக்லாம் வந்து உங்களுக்கு நான் என்னென்ன டாபிக் இருக்கும் அப்படின்னா, இந்த ஃபேஸ் அது இருக்கும், பிரைடு க்ரூம் ஃபேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அனிமல்ஸ் இருக்கும். இந்த அனிமல்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த பார்டர்ஸ், அப்புறம் வந்து கிரிட்ஸ். ஸோ அந்த மாதிரி தான் 5 டேஸ்க்குள்ள எல்லாமே கம்ப்ளீட்டா கவர் பண்ணிடுறேன் சிலபஸ் எல்லாமே. உங்களுக்கு ஆல்ரெடி மிக்ஸாலஜி தெரியும். ஸோ அதனால நான் மிக்ஸிக்கல சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மிக்ஸாலஜி லிங்க் மட்டும் கேளுங்க, உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுறேன். ஸோ இதுல வந்து யாருக்காவது ஆஃப்டர் கேர் தெரியல அப்படின்னா சொல்லுங்க, அது வந்து நான் சென்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? உங்களுக்கு ஆஃப்டர் கேர் தெரியும் அப்படின்னா விட்டுருங்க. அதே மாதிரி வந்து போர்ட்ரேட்டும் சொல்லித்தரேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான லிங்க்குமே வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். போர்ட்ரேட் கிளாஸ்க்கான லிங்க்குமே உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுறேன், அதில் பார்த்துக்கோங்க. மற்றபடி இந்த லைவ் கிளாஸில் வந்து மிச்சம் இருக்க டாபிக்ஸ் எல்லாமே எடுத்துடுறேன். ரேட் ஃபிக்ஸிங்க்குமே வந்து உங்களுக்கு நான் வீடியோ வந்து சென்ட் பண்ணிடுறேன். ஸோ அதில் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ கிளாஸ் வந்து இப்போ ஓவர். உங்களுக்கு நாளைக்கு வந்து நான் என்னென்ன சீக்கிரமா முடிக்க பார்க்குறேன். கொஞ்சம் உடம்பு முடியல, நானும் சரி இவ்வளோ நாள் எடுக்கலன்னு தான். ஸோ அதனால உங்களுக்கு வந்து நாளைக்கு கம்பல்சரி வந்து கிளாஸ் முடிஞ்சிடும். இல்லை வந்து இந்த 5 டேஸ் இருந்துச்சு அப்படின்னா என்கிட்ட இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஏதாவது வந்து ஃபுல்லா அந்த மாதிரிலாம் டவுட் கேட்டிங்கன்னா கூட நான் சொல்லி கொடுப்பேன். ஸோ கடைசியா வந்து உங்களுக்கு ஒரு பிரைடல் ஃபுல் டிசைன் வந்து போட்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஹேண்ட் வந்து எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னும் சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ டிசைனிங் பொறுத்த வரைக்கும் நிறைய வந்துட்டே இருக்கும். நியூவா வந்துட்டே இருக்கும். நம்மள வந்து அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ நம்ம வந்து அப்படி பண்ணா மட்டும்தான் நம்மளால வந்து இதுல வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து இருக்க முடியும். ஓகேவா? வந்துருச்சு. ஸோ வந்து புதுசா வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பட் மெத்தட் எல்லாமே இதே மெத்தட் தான்.
ஓகேவா? ஆனா உள்ள போடுற டிசைன்ஸ் மட்டும் இப்ப சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். எக்ஸ்ட்ராவா நெறைய எலமெண்ட்ஸ் அப்படின்னா கவ்லாம் இல்ல. இந்த கவ்வு, டியர் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. டீர் அதெல்லாம். இப்ப எல்லாமே வந்து கிராஸ் பண்ணி போட முடியும். ஸோ ஒன்ஸ் இந்த இதெல்லாம் நீங்க படிச்சுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அத பார்த்த உடனே நீங்களாவே வந்து போடுவீங்க. ஸோ அதுக்கு வந்து தனியா அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் நீங்க பார்த்துக்கோங்க. என்னதான் நான் சொல்லிக் குடுத்தாலுமே வந்து, இத பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப பொறுமை தேவை. மெஹந்தி பொறுத்தவரைக்கும் பண்ற மாரி இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் இல்ல 15 நிமிஷமாவது அட்லீஸ்ட் ஒரு பார்டராவது நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா மட்டும் தான் உங்களால டிசைன்ஸ் வந்து கொண்டு பிடிக்கும். இப்போ வந்து நெறைய கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா, எனக்கு எனக்கு வந்து பார்டர்லாம் நல்லா வருது. பட் வந்து கேட்கறாங்க. ஸோ எல்லாருக்கும் எல்லாமே வரணும். உங்களுக்கு எது நல்லா வருதுன்னு பாருங்க. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, இந்த பீகாக் அதெல்லாம் நல்லா போடுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, அவங்களுக்கு வர பிரைட் வந்து மோஸ்ட்லி வந்து அங்க போட பாருங்க. ஸோ என்னதான் பிரைட் வந்து வேற எலமெண்ட்ல கேட்டாலுமே, நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இந்த மாரி பீகாக்லாம் போட்டா நல்லாருக்கும் அப்டின்னா, ஸோ பீகாக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி நெகட்டிவ் ஃபில்லிங் அந்த மாரி நெறைய பீகாக் நெறைய டிசைன்ஸ். ஸோ நீங்க அதுல வந்து நீங்க பண்ணுங்க. ஸோ அதுல வந்து நீங்க நெறைய பேஜ்ல வேணா பார்க்கலாம். ஸோ ஒருத்தர் போட்டாங்க அப்டின்னா, ஒரே ஸ்டைலா தான் போட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கு அந்த ஸ்டைல் மட்டும் தான் வரும். சில பேர் பெரிய பெரிய மெஹந்தி ஆர்டிஸ்ட்டே வந்து நெறைய பேர் வந்து டிசைனிங் நல்லா போடுவாங்க. பட் அந்த மாட்டாங்க. ஏன்னா சில பேருக்கு அதுக்கு வராது. சில பேர் வந்து பிரைடுமே ஃபிகர்ஸ் ஒர்க்லாம் நல்லா போடுவாங்க. பட் இந்த மாரி ஒர்க் பார்த்தாலே தெரியும். ஸோ அதனால எல்லாருக்குமே எல்லாமே பாருங்க. சப்போஸ் வரலையா, ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணது தப்பே கிடையாது. நீங்க ட்ரை பண்ணி தான் உங்களுக்கு இது ஓகேவா? ஸோ அதனால நீங்க வந்து எந்த சைட்ல வந்து ஸ்ட்ராங்குன்னு பார்த்துட்டு, மாரி நீங்க கொண்டு போனீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து வரும். அதுக்கு எனக்கு வரல அப்டின்னு சொல்லி விடவும் கூடாது. அதையுமே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகே. இப்போ இந்த மாரி டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா வருது அப்டின்னா, இத வந்து நீங்க எப்டி அட்வான்ஸா கொண்டு போணும்னு பாருங்க. அது ஒரு ஸ்டெப். அதுக்காக நீங்க விடக்கூடாது. போர்ட்ரேட் வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓரளவுக்கு பாக்குற மாரி நல்லா வந்தா போதும். ரொம்ப பெர்ஃபெக்ஷனா வந்து இத பார்த்தோனே இந்த ஆக்டர் பார்த்தோனே தெரியணும். அந்த மாரி வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால உங்களுக்கு எப்படி எது வீக்கர் சைடோ அத வந்து பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது நல்லா தெரியுமோ, அதுல வந்து இன்னுமே எப்படி அட்வான்ஸா கொண்டு போறதுன்னு அது அந்த மாரி பண்ணிக்கோங்க. ஸோ அது. அப்ப வந்து நீங்க கம்பைன் பண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கு இதுவுமே டிசைனிங்கும் வரல, இல்ல எனக்கு போர்ட்ரேட்டும் வரல அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ எதுலாவது ஒரு சைட்ல வந்து நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். அத வச்சு உங்களால மேனேஜ் பண்ண தெரியணும். ஓகேவா? அப்படி இல்ல எனக்கு எனக்கு 2மே தெரியல அப்படின்னா, நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இதுக்கப்புறம் வர இதுக்கப்புறம் இருக்க ஃபீல்டுல எல்லாமே வந்து ஃபுல்லாவே ஃபிகர் ஒர்க் தான். அதனால நீங்க ஃபிகர் வந்து இப்பயே நல்லா ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அப்படின்னா, இந்த ஊஞ்சல் செர்மனி, அதுக்கப்புறம் வந்து இந்த காட் தீமு அது சோ அது எல்லாமே சோ அதனால நீங்க இப்பதைக்கு நீங்க ஃபிகர் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி நல்லா போட்டுட்டீங்க அப்படின்னா, வந்து ஈஸியா ஆயிடும். சோ என்ன நீங்க ஃபிகர் ஒரு கரெக்ட்டா போட்டாலே ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாமே உங்களுக்கு தான் வந்துரும். அத பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் அந்த மாரி ஒரு 2, 3 பேர பார்த்துருக்கேன். அவங்க வந்து சில ஒர்க் நல்லா போடுவாங்க. ஆனா போர்ட்ரெய்ட் இந்த மாரி ஃபிகர் ஒர்க்லாம் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு அது வரல. அதனால வந்து அத தான் அவங்களுக்கு நான் வந்து ட்ரைனிங் குடுப்பேன். அந்த மாரி உங்களுக்கு எது வரல அப்படின்னு பாருங்க. பார்த்துட்டு குடுக்க முடியலனா கூட ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு டீசென்ட்டா இருக்க மாரி, குடுத்த காசுக்கு ஒர்த்தா இருக்க மாரி நீங்க வந்து உங்கள வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே வந்து ஃபிகர் ஒர்க் தான். ஏன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து ஈஸியா இருக்கும். அதே மாரி நீங்க நோட்ல போடுறத விட, மத்தவங்க கையில போட்டு பழகுனீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த பயம் போயிரும். ஸோ நோட் வந்து ஃப்ளாட்டா இருக்கும். ஸோ டிசைன் வேணா ஸ்மூத்தா போடலாம். திருப்பி திருப்பி கூட பேப்பர் வச்சு கூட போடலாம். பட் கையில போட சொல்ல அப்படி கிடையாது. ஒரே டைரக்ஷன்ல வச்சு தான் போடுவோம்.
ஸோ உங்களுக்கு அந்த மாரி நீங்க இது பண்ண சொல்ல உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஒருத்தர் ஸ்கின் வந்து ஒரு மாரி இருக்கும். ஓகேவா? சில பேர் ஸ்கின் வந்து ரொம்ப ஸ்வெட்டியா இருக்கும். சில பேர் நல்லா ட்ரையா இருக்கும். சில பேர் வந்து அப்படியே ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். ஸோ அந்த மாரி ஸ்கின் டெக்ஸ்சர்லாம் நீங்க போட சொல்ல உங்களுக்கு ஒரு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் ஆகும். ஸோ அதனால வந்து நீங்க நோட்ல போடுறத விட மத்தவங்க கிட்ட ஒரு குட்டி பசங்க ஃப்ரீயா கூட போடுங்க. ஒரு 4, 5 கல்யாணத்துக்கு கூட ஃப்ரீயா போட்டு பழகுங்க. போடுங்க. உங்களுக்கு வந்து நாலேட்ஜ் வந்து கைட் ஆகும். கெயின் ஆகும். இதுக்கு அப்புறம் இப்படி மார்க் பண்ணும். அந்த மாரி சொன்னா கூட உங்களுக்கு வந்து பட் நீங்க கையில போட சொல்ல தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். கையில போட்டு பழகுங்க. ஐ மீன் வந்து மத்தவங்க கையில போட்டு பழகுங்க. அப்படின்னா மட்டும் தான் உங்களால வந்து அந்த நீங்க என்னதான் போடுறது வேற தான். நோட்ல போடுறது வேற, கையில போடுறது வேற. நெறைய பேர் நோட்ல நல்லா போடுவாங்க. கையில வந்து நல்லா போட மாட்டாங்க. சோ அதுக்காக சொல்றேன். சோ நீங்க இதுக்கப்புறம் நீங்க இந்த கிளாஸ் முடிச்ச அப்புறம் நீங்க போடுற மாரி இருந்துச்சு அப்டின்னா, நெறைய பேர் வந்து குட்டி பசங்க கை அந்த மாரி வந்து நெறைய கையில போட்டு பழகுங்க. பழகுனீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். எப்படி வரும்? ஒன்ஸ் நீங்க அத கரெக்ட்டா பண்ணிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வந்துரும். சோ ஃபர்ஸ்ட் இது பிரைடுக்கு கண்டிப்பா தப்பா தான் போடுவீங்க. எப்படி மார்க் பண்றது? எப்படி கரெக்ட் பண்றது? எப் எப்படி இது பண்றதுன்னு தெரியாது. ஆனா நீங்க ஒன்ஸ் வந்து அது நீங்க ஃபர்ஸ்ட் வந்து தப்பா போட்டுட்டீங்க அப்படின்னா, செகண்ட் ரைட்டுக்கு அந்த மிஸ்டேக் நீங்க கரெக்ட் பண்ணிப்பீங்க. சோ அந்த மாரி நீங்க மிஸ்டேக் பண்ணி தான் உங்களால கரெக்ட் பண்ணிக்க முடியும். என்னதான் நான் வந்து ப்ராப்பரா இந்த இடத்துல இது போடணும் அப்படின்னு சொல்லி குடுத்தாலுமே, நீங்க கையில போட சொல்ல கண்டிப்பா மிஸ்டேக் வரும். சோ அதுக்கு வந்து நீங்க தான் வந்து கைட் பண்ணிடுவேன். எப்படி போடணும்னு சொல்லிக் குடுத்துட்டேன். பட் இதுக்கப்புறம் இது வந்து நீங்க ஃபர்தரா கொண்டு போணும், பிசினஸா கொண்டு போணும் அப்படின்னா, அது வந்து நீங்க தான் பார்த்துக்கணும். ஸோ நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். நீங்க நல்லா ஹார்ட் ஒர்க் போடணும். ஸோ அப்பனா மட்டும் தான் உங்ககிட்ட ஸோ அதனால நீங்க ஒரு 4, 5 கல்யாணத்துக்கு கூட உங்க வீட்டு பக்கத்துலயோ சரி, இல்லன்னா உங்க ரிலேஷன்லயோ சரி நான் போடுறேன். ஃப்ரீயாவே போட்டு குடுக்குறேன் அப்படின்னு நீங்க போடுங்க. நல்லா போட்டீங்க அப்படின்னா, நல்லா போடுறாங்க. அத பார்த்து கூட ஆர்டர் வரலாம். ஸோ உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் ஆகும். கிளையன்ட்டும் கிடைப்பாங்க. ஸோ அதனால நீங்க இப்பலாம் வந்து நெறைய நெறைய பேர் வந்து மெஹந்தி வந்து போடுறாங்க. தெரியுதோ தெரியலையோ, ஆ அதுல இருந்து நம்ம எப்படி வந்து யூனிக்கா தெரியணும் அப்படின்னு வந்து நம்ம தான் யோசிக்கணும். ஸோ நீங்க நெறைய பேஜ்ல பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க 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 பேஜ்ல பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து ஃப்ளாரல் நல்லா போடுவாங்க. ஃப்ளாரல் டிசைன். ஸோ அதுல வந்து அவங்க நெறைய டிஃபரெண்ட்டா ட்ரை பண்ணி பிரைடுக்கு போடுவாங்க. சில பேஜ்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபிகர்ஸ் ஒர்க் நல்லா போடுவாங்க. ஸோ அந்த ஃபிகர்ஸ்லயே வந்து கஸ்டமைஸ் பண்ணி எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டைல் இருக்கும். ஸோ அத நீங்க தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நீங்க கண்டுபிடிச்சு அதுல வந்து நீங்க யூனிக்கா காட்டுங்க. ஏன்னா இப்ப எல்லாருமே வந்து மெஹந்தி கத்துக்கிட்டு எல்லாம் கத்துக்கிறாங்க. பட் அவங்கள விட நம்ம எப்படி டிஃபரெண்ட்டா தெரியணும் அப்படின்னா, நம்மளோட டிசைன் நம்ம யோசிக்கிறது வேற மாரி இருக்கணும். அப்புறம் நீட்டா இருக்கணும். அந்த மாரிலாம் இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து இப்ப நம்ம கிட்ட படிச்சு வந்து சில பேர்லாம் கிளாஸ் எடுக்குறேன்னு சொல்லிட்டு போடுவாங்க. நானே பாப்பேன். எப்படி சொல்ல சில பேர்லாம் நல்லா போட்டுருப்பாங்க. சில பேர்லாம் நல்லா பண்ண முடியாதுல்ல. நம்ம கிட்ட கத்துக்கிட்டாங்க. நான் என்ன சொல்லல ஸ்டூடண்ட்ஸ. பட் வந்து நம்மளுக்கு எல்லாமே தெரியணும். இப்ப ஒருத்தவங்க கிட்ட வந்து டவுட் கேட்கறாங்க அப்படின்னா, உங்களுக்கு அத சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு அத ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சோ அப்படின்னா மட்டும் தான் உங்களால கிளாஸ் எடுக்க முடியும். சோ அதுக்கு வந்து நீங்க வந்து ஃபியூச்சர்ல கிளாஸ் எடுத்தீங்க அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் எப்படி பார்த்து வாங்குறது, எப்படி வாங்கக்கூடாது, அதான் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். சோ இந்த பவுடர் நம்ம கைட் பண்ணணும். சோ அந்த மாரிலாம் நெறைய விஷயம் இருக்கு. சோ நெறைய பேர் வந்து கிளாஸ் முடிச்ச உடனே கிளாஸ் எல்லாம் போடுறாங்க. நானே பாக்க எனக்கே ஒரு பக்கம் சிரிப்பா இருக்கும். நானே வந்து கிளாஸ் போறேன்னா, நான் உட்கார்ந்து நோட்ஸ் எடுப்பேன். ஆனா அவங்க அது பண்றாங்களா? ஆனா எப்படி கிளாஸ் எடுக்க நான் பார்த்தது கிடையாது.
நான் தப்புன்னு சொல்ல வரல. நீங்க வந்து உங்கள ஃபர்ஸ்ட் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். நீங்க நல்லா போட்டானா மட்டும்தான் உங்ககிட்ட வந்து நெறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க சொல்லிக் குடுக்குற மெத்தட் ஈஸியா புரியணும். சின்ன சப்போஸ் நீங்க கிளாஸ் எடுக்க போறீங்கன்னா நான் சொல்றேன். சோ அதுக்காக நீங்க வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். இப்ப நீங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஜும்கா எடுக்க போறீங்க அப்படின்னா, நெறைய இடத்துல நெறைய பேர் வெறும் இந்த ஷேப்ல மட்டும் தான் உள்ள இருக்க டிசைன்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணி சொல்லிக் குடுப்பாங்க. சோ வந்து இந்த மாரி ஷேப்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லி தர மாட்டாங்க. நீங்க எங்க வேணா பாருங்க. இந்த மாரி ஷேப்லாம் சொல்லி தர மாட்டாங்க. சோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். நம்ப கூட க மத்தவங்க இருக்காங்களே, இப்போ இப்ப நம்மளும் மெஹந்தி பண்றோம். இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸும் சரி, உங்கள சுத்தி ஒரு 4, 5 ஃப்ரெண்ட்ஸும் மெஹந்தி பண்றாங்க அப்படின்னா, அவங்களோட ஒர்க்க பாருங்க. அவங்க எப்படி சொல்லி தராங்க, என்னென்ன ஒர்க் போடுறாங்கன்னு பாருங்க. சோ அதுல இருந்து நீங்க வந்து தனியா தெரியணும். சோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். சோ இவங்க குடுக்குறாங்க. இத விட நம்ம பெட்டரா சொல்லிக் குடுத்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ரீச் கிடைக்கும். சோ அந்த மாரி தான் சொல்றேன். சப்போஸ் கிளாஸ் எடுக்கிற மைண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க மத்தவங்களோட சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். ஆ ஆ சில பேர்லாம் வந்து பேசிக் டூ அட்வான்ஸ் அப்படின்னா, சில டாபிக் மட்டும் தான் வச்சிருப்பாங்க. இப்ப கரண்ட்ல இருக்க டாபிக்லாம் இருக்காது. சோ டிசைன்ஸுமே அந்த மாரி இருக்காது. சோ ஆனா அப்படி நீங்க இருக்கக்கூடாது. சோ இப்ப பார்டர்ஸ் அப்படின்னா, நெறைய பேர் வந்து பழைய பார்டர்ஸ் தான் சொல்லிக் குடுப்பாங்க. புதுசா இப்ப எவ்ளோ பார்டர்ஸ் வந்துருச்சு. நீங்க வந்து அது புதுசா வந்து நீங்க புதுசா தான் சொல்லிக் குடுக்கணும். சோ அப்பதான் இவங்க புதுசா சொல்லிக் குடுக்குறாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு வரும். சோ இதுல ஏதாச்சும் எப்படி போடணும்னு ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேளுங்க. ஏன்னா நான் கிளாஸ் வந்து முடிக்க போறேன். நாளைக்கு நாளைக்கு உங்களுக்கு ஃபேஸே நான் சொல்லிக் குடுத்துடுறேன். பிரைடு, குரூமே நான் சொல்லிக் குடுத்துடுறேன். ஏன்னா அது கொஞ்சம் நாளைக்கு வந்து பிரைடு, குரூம் அது வந்து உங்களுக்கு நான் ஃபுல்லா 3/4 எப்படி போடணும், ஸ்ட்ரெய்ட் ஃபேஸ் எப்படி போடணும், அது எல்லாமே உங்களுக்கு நான் பெர்ஃபெக்ட்டா சொல்லிக் குடுத்துடுறேன். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க இதெல்லாம் வந்து ஃபர்தரா உங்களுக்கு அது ஈஸியா புரிஞ்சிடும். சோ சப்போஸ் யாராவது கிளாஸுக்கு கேட்டாங்க அப்படின்னா, என்கிட்ட வந்து ரெஃபர் பண்ணுங்க. இது வந்து உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் வந்து நான் அப்புறமா YouTubeல அப்லோட் பண்றேன். ஓகேவா? இது இந்த ஆப்ல வந்த அப்புறமா நான் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு, குரூப்ல வந்து லிங்க் ஷேர் பண்றேன். அது வரைக்கும் நீங்க நீங்க வேணா பாத்துக்கலாம். சோ நான் கிளாஸ் க்ளோஸ் பண்ணிருந்தேன். ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க. ஓகேவா?